உயர் நீதிமன்றத்தின் 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு நேற்றைய தினம் ஒருமனதாக மனுவை மேல்முறையீடு செய்வதற்கான அனுமதியை மறுத்து நிராகரித்துள்ளனர். கிருசாந்தி குமாரசாமி கடத்தல், பாலியல் அத்துமீறல் மற்றும் கொலை வழக்கில் குறித்த 5 பேருக்கு மரண தண்டனை விதித்து 1998ஆம் ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படாமல் விட்டால் ஜனாதிபதியின் மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் என்று மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் கோரியுள்ளனர். தங்கள் சமர்ப்பிப்புகளில் மரண தண்டனை என்ற பெயரில் நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது கொடூரமானது என்றும் மனிதாபிமானமற்றது என்றும் இதன் மூலம் அவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் மனுதாரர்கள் கூறியுள்ளனர். இதற்கமைய சிறைச்சாலை ஆணையாளர், நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார மற்றும் சட்டமா அதிபர் சார்பாக முன்னிலையான மூத்த துணை சொலிசிஸ்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க பல ஆரம்ப ஆட்சேபனைகளை இதன்போது எழுப்பியுள்ளனர். சட்டமாதிபர் எழுப்பிய முக்கிய ஆட்சேபனைகளில் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குவது ஜனாதிபதியின் விருப்பப்படி மட்டுமே உள்ளது என்றும் எந்தொரு குற்றவாளியும் அதை சட்டபூர்வமாக உரிமையாகவோ கோர முடியாது என்றும் கூறியுள்ளார்.